ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிஎஸ்எஃப், அதாவது பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரி மற்றும் ஏஎஸ்ஐக்கான டைப்பிங் மற்றும் ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து யார் யார் விண்ணப்பிக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ கல்வித் தொகுதி என்ன இருக்கணும், அதே மாதிரி வயது வரம்பு எதுலேருந்து எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரை அன்றைக்கி வந்து இந்த இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து வர போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி, ஏஜ் லிமிட், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன, அதாவது கடைசி தேதி அப்ளை ஸ்டார்ட் ஆகிடுச்சு வந்து 9/6/2024 கடைசி தேதி வந்து 8/7/2024 வந்து கடைசி தேதியை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து விண்ணப்பிச்சிருங்க. நீங்கள் வந்து கடைசி 8/7/2024 தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கடைசி வாரத்தில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். அதாவது இந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதாவது பிஎஸ்எஃப்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, சிஆர்பி எவ்வளோ வேகன்சி இருக்குது, அது ஐடிபிபி எவ்வளோ வேகன்சி இருக்குது, சிஐஎஸ்எஃப் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அந்த மாதிரி வேகன்சி எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி இந்த ஏஎஸ்ஐ, அதாவது அசிஸ்டண்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, அது ஸ்டெனோகிராஃபருக்கு எவ்வளோ வேகன்சி, அதாவது இந்த ஏஎஸ்ஐ வந்து ஸ்டெனோகிராஃபருக்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர், அதாவது நீங்கள் வந்து ஸ்டெனோ வந்து படிச்சிருந்தீங்கன்னா, அந்த சுருக்கெழுத்து சொல்லுவாங்கள்ல, அது வந்து நீங்கள் படிச்சிருந்தா மட்டும் தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா வந்து டைப்பிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டைப்பிங் வந்து டைப்பிங் வந்து எனக்கு ஸ்பீடாக பண்ண தெரியல, நார்மலாக எனக்கு பண்ண தெரியும், லேப்டாப்பில் வந்து நான் அந்த கம்ப்யூட்டரில் வந்து நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது வந்து போதும். அதுவே வந்து இதுக்கு வந்து டைப்பிங் வந்து சர்டிஃபிகேட் வந்து அவங்க கேட்கல. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபுக்கு வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஎஸ்ஐ, அதாவது அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து டைப்பிங் முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதுங்கிறத வந்து முழுசாக பார்ப்போம். பிஎஸ்எஃப்க்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா, அந்த ஏஎஸ்ஐயில் வந்து பிஎஸ்எஃப்க்கு வந்து ஒரு 17 வேக்கன்சியும், அதே மாதிரி சிஆர்பிபியில் ஒரு 21, ஐடிபிபியில் ஒரு 56, சிஎஸ்எஃப்பில் வந்து 146, அதே எஸ்எஸ்பியில் வந்து ஒரு 3 வேக்கன்சியும் இருக்குது. அதே ஹெட் கான்ஸ்டபிள் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்ப்போம். எவ்வளோன்னா இது நம்ம சொல்கிறது வந்து வேக்கன்சி வந்து மேலு ஃபீமேல் 2 பேத்துக்குமே இந்த பொதுவான வேக்கன்சி தான் இது. அதாவது பிஎஸ்எஃப்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா, பிஎஸ்எஃப்க்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் தான் பிஎஸ்எஃப்க்கு வந்து 302 வேக்கன்சியும், சிஆர்பிஎஃப்பில் வந்து 282 வேக்கன்சியும், அதே மாதிரி ஐடிபிபியில் வந்து ஒரு 146 வேக்கன்சியும், 163 வேக்கன்சியும், சிஎஸ்எஃப்பில் வந்து 496 வேக்கன்சியும், அதே மாதிரி எஸ்எஸ்பியில் வந்து ஒரு 5 வேக்கன்சியும், ஏஆர், அதாவது அசாம் ரைஃபிளில் வந்து ஒரு 35 வேக்கன்சியும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து இந்த ஏஎஸ்ஐக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஏஎஸ்ஐக்கே வந்து அப்ளை பண்ணுறது நல்லது. ஏன்னா ஸ்டெனோ முடிக்கிறது வந்து ரொம்ப பேர் வந்து கம்மி தான். ஸ்டெனோ முடிச்சிருக்கவங்க வந்து ரொம்ப பேர் கம்மி தான். நீங்கள் வந்து ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹெட் கான்ஸ்டபிள் இது அப்ளை பண்ணாதீங்க. ஏஎஸ்ஐக்கே நீங்கள் வந்து, அதாவது அசிஸ்டண்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது வந்து நல்லது. அதே மாதிரி டைப்பிங் வந்து உங்களுக்கு நார்மலாக தெரியும் அப்படிங்கிறது வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து அப்ளை பண்ணுறது நல்லது. இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஜ் லிமிட்டட், அதாவது வேகன்சிக்கு வந்து ஏஜ் லிமிட்டட் எதுக்குள்ள வந்து, அதாவது எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே வந்து அந்த வேகன்சிக்கு வந்து இருக்கணும், ஏஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 18லேருந்து 25 வயசு வரை இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து எதுக்கு இந்த 18 வயசுலேருந்து 25 வயசு வரை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, யூஆர் கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நார்மலாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். அது வந்து எஸ்எஸ்சி மாடலில் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி க ஏதாவது நீங்கள் வேறு கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து 3 வருஷம் ஏஜ் லிமிட். அதே மாதிரி வந்து விடோவுக்கு இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து இதை வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ஏஜ் லிமிட்டட் பார்த்துட்டோமா? ஏஜ் லிமிட்டதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்தோ அந்த இந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ள வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து +2 அதாவது 10th படித்து +2 படிச்சிருந்தா வந்து இந்த வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. அதே மாதிரி ஈக்குவலானது +2க்கு ஈக்குவலான டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த +2க்கு ஈக்குவலான டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து சர்டிஃபிகேட், அதாவது குவாலிஃபிகேஷனான அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா நீங்கள் வந்து +2 படிச்சிருந்தாலே இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமில் வந்து எப்படிப்பட்டயான ப்ராசஸ்லாம் இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்குமா இல்லைனா பிசிக்கல் நடக்குமா அப்படிங்கிறது வந்து எல்லா மாணவர்களுக்கும் வந்து டவுட்டாகவே வந்து போன வீடியோவில் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து என்னென்னா, இந்த இந்த எக்ஸாமுக்கான ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து முதல்ல வந்து பிஎஸ்டி தான் நடக்கும். அதாவது பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் நடக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. முதல் பேச்சஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் நடக்கும். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதாவது டைப்பிங் முடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வந்து டைப்பிங்கும், அதே மாதிரி ஏஎஸ்ஐ அதாவது அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஸ்டெனோ வந்து முடிச்சிருந்தா வந்து அதுக்கான டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஇடி அதாவது பிஎஸ்டி வந்து பிஇடி வந்து என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஹைட்டு நார்மலாக வந்து எவ்வளோ இருக்கணும், மேலுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, மேலுக்கு வந்து 165 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து அதே மாதிரி அந்த வடமாநில, அதாவது சிக்கிமு, மேகாலயா, திரிபுரா அந்த மாதிரி 7 சிஸ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மாநிலங்கள் 7 சிஸ்டம் மாநிலங்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாநிலம் உள்ளவர்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா 162.5 அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மாணவர்கள் வந்து இருக்க மாட்டாங்க, அது வந்து சான்ஸ் இல்லை. அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 73 இருக்கணும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் வந்து 82 இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னா அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து 155 இது இருக்கணும் அப்படின்னு 155 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டெஸ்ட்லாம் அளக்க மாட்டாங்கன்னு வந்து அதாவது தெரியும். அதாவது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அளக்க மாட்டாங்க, இது வந்து ஜஸ்ட் இல்லை. அதே மாதிரி ஹைட்டுக்கு ஏற்றாப்புல வெயிட் வந்து இப்போது வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு போகும்போதே நீங்கள் வந்து ஹைட்டுக்கு ஏற்றாப்புல வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மெடிக்கல் முடிச்சது வந்து மெடிக்கல் போது நீங்கள் வந்து அளப்பாங்க. அப்போம்போது தான் வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வந்து வெயிட் இருக்கணும் அப்படின்னு வந்து இருந்தால் போதும். மெடிக்கல் நான் போகும்போது வந்து நீ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் வந்து பிஇடி அதாவது பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்குது. அது வந்து எவ்வளோன்னா, நீங்கள் வந்து மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து அது 1600 மீட்டரை வந்து 1600 மீட்டர் வந்து 6 நிமிஷம் 30 செகண்ட். அதாவது நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குல்ல, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் இருக்கா, அதில் வந்து நீங்கள் வந்து 500 வந்து நீங்கள் வந்து 7 நிமிஷத்தில் ஓடுவீங்க. இங்கே வந்து 600 வந்து 6.5 நிமிஷத்தில் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாதி மேலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே வந்து ஒரு பாதி பேத்துக்கு வந்து இது வந்து ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து ரன்னிங் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரன்னிங் வந்து நீங்கள் வந்து எதை எடுத்தால் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆவீங்க அப்படின்னு எவ்வளோ ஓடுனா வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆவீங்க வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. 800 மீட்ரு வந்து ரேஸை வந்து நீங்கள் வந்து 4 நிமிஷம் 45 செகண்டில் வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதல்ல வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சிக்கு வந்து இது வந்து நான் ஒரு அட்வான்டேஜாக தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் ஆனவங்க வந்து அடுத்து வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகிட்டு ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கலாம். அதே வந்து ஈஸியான எக்ஸாம் வந்து இது சொல்லலாம். முதற்கட்டமான பிஎஸ்டி அதாவது
பிஇடி அதாவது நம்ம பிஇடி முடிச்சிட்டிங்க, அதாவது ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா, முதல் கட்டமாக வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அடுத்த கட்ட உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேக்ஸ் எக்ஸாம் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் இருக்கும். அதாவது எக்ஸாமினேஷன் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 100 மார்க்குக்கு வந்து நடத்துகிறாங்க. எக்ஸாம் வந்து 100 மார்க் நடத்துகிறாங்க. 1 ஹவர் 40 நிமிஷத்தில் நடந்தது. 100 மார்க்குக்கு 100 நிமிஷம் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து வெறும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு வந்து முக்கியமான இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து முக்கியமாக இதுக்கு மைனஸ் மார்க்கு கிடையாது. மைனஸ் மார்க்கு இதுக்கு வந்து கிடையாது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து மைனஸ் மார்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து 100 கொஷினுமே அட்டெண்ட் பண்ணலாம். 100 கொஷின் அட்டெண்ட் பண்ணால் அதில் வந்து போன வருஷம் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்துச்சு இந்த இதுக்கு, இந்த கெட்காம்ஸ் மினிஸ்ட்ரிக்கு மற்றும் ஏஎஸ்ஐக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி இருந்துருக்கு சொல்லுவோம், எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு, எவ்வளோ மாணவர்கள் எழுதுனாங்க, எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா, போன வருஷம் வந்து நீங்கள் வந்து ஒரு 70 ப்ளஸ் எடுத்துருந்தீங்களா, 70 ப்ளஸ் எடுத்துருந்தாங்களே அவங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து போஸ்ட் கிடச்சிருக்கு. அதாவது வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால நீங்கள் வந்து இதுக்கு மைனஸ் மார்க் இல்லை. அதனால் நீங்கள் வந்து 100 கொஷினையும் நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அதனால் வந்து இதுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தீங்க, அதாவது ஓபிசியா யூஆர் இடபிள்யூஎஸ் அப்படி இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 45%, அதாவது 45%, 100ல் 45% வந்து நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள். அதாவது நீங்கள் எலிஜிபிள். இது வந்து கட் ஆஃப் கிடையாது, இது எலிஜிபிள். அதே மாதிரி எஸ்சி மற்றும் எஸ்டி வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா வந்து எஸ்சி மற்றும் எஸ்டி அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 40% வந்து மார்க் எடுத்திருந்தாலே இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். நீங்கள் வந்து முக்கியமாக சொல்கிறது வந்து இது எலிஜிபிள் மட்டும்தான் 45. இந்த எக்ஸாமினேஷன் வந்து எல்லோரும் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது +2 முடிச்சிருக்கீங்க நீங்கள், என்ன அதாவது +2 முடிச்சிருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு +2 முடிச்சிருக்கீங்க, டைப்பிங் தெரியும், முக்கியமாக ஸ்டெனோ தெரிஞ்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்டெனோ முடிச்சவங்க வந்து ரொம்ப வந்து கம்மியானவர் தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டெனோவுக்கு மட்டும் 243 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து டைப்பிங் முடிச்சிருக்கீங்க, நார்மலாக உங்களுக்கு டைப்பிங் தெரியுது, நார்மலாக டைப்பிங் இவ்வளோ ஸ்பீடில் உங்களுக்கு தெரியும், அதாவது தெரியும்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து 1253 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணலாம். +2 முடிச்சிருக்கீங்க, இதுக்குன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அப்ளை ஃபீஸ் வந்து வெறும் 100 ரூபா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து 100 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும்னா சென்னையில் தான், ஆவடியில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம் சென்டர் தான், அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு எக்ஸாம் சென்டர், கேரளாவுக்கு ஒரு எக்ஸாம் சென்டர், அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஒரு எக்ஸாம் சென்டர் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கே அப்ளை பண்ணாலும் நீங்கள் சென்னை ஆவடியில் தான் வந்து எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கல்லாம் அங்கே தான் நடக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் டேட்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து இன்னும் ஃபிசிக்கல் டேட்டு, எக்ஸாம் டேட்டில் வந்து அவங்க சொல்லலை. அவங்க சொல்லுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து பிஎஸ்எஃப் வந்து வெப்சைட்டில் வந்து விடுவாங்க. அப்போது நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. நீங்கள் வந்து இந்த வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரியான தகவலை வந்து தொடர்ந்து பெற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.